இன்றைக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஒரு மூர்க்கத்தனமான மோதல் போக்கை தமிழகத்தின் மீது தொடுத்திருக்கிறது. மாநில அதிகாரங்கள் பறிப்பு அல்லது நிதி வழங்குவதிலே பாரபட்சம், மொழி திணிப்பு, தொகுதிகள் பறிப்பு என்று இப்படி அடுக்கடுக்கான தாக்குதல்களை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தொடுத்து கொண்டிருப்பதை நாமெல்லாம் அறிவோம். இந்திய அரசியல் சாசனத்தினுடைய இறையாண்மை, முகப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற இறையாண்மை, மதச்சார்பின்மை, ஜனநாயகம், சோசலிச குடியரசு என்கிற இந்த கோட்பாடுகள் எதையுமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம்தான் இன்றைக்கு ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இவை அனைத்தையும் குழி தோண்டி புதைத்து இந்து ராஷ்டிரா என்கிற ஆட்சியை அமைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சங் பரிவார் கூட்டத்தினுடைய இந்த நோக்கத்தை முறியடிப்பதற்கு இங்கே எப்படி மதச்சார்பற்ற சக்திகளெல்லாம் நாம் ஒன்றாக இன்றைக்கு சேர்ந்திருக்கிறோமோ அல்லது கடந்த பல ஆண்டுகளாக சேர்ந்து தமிழகத்திலே செயலாற்றி கொண்டிருக்கிறோமோ, அதை போலவே ஒன்றிய பிஜேபியை அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துகிற மகத்தான போராட்டத்தில் தொடர்ந்து இணைந்து செயல்படுவோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழகத்திலே பல ஏராளமான மக்கள் நல திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பான முறையிலே நிறைவேற்றியிருக்கிறார்கள். இங்கே பல தலைவர்கள் குறிப்பிட்டார்கள், நானும் பல மேடைகளிலே கூட குறிப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இந்த விடியல் பயண திட்டத்தில் துவங்கி மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், அல்லது கல்லூரி செல்லக்கூடிய பெண் மாணவிகளுக்கான உதவித்தொகை திட்டமாக இருக்கட்டும், இவை எல்லாமே ஒரு நீண்டகால பலனை விளைவிக்கக்கூடிய மிகச்சிறந்த திட்டங்கள். அதைவிட எல்லாவற்றுக்கும் மேலாக இல்லம் தேடி மருத்துவம் என்பதெல்லாம், குறிப்பாக மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பகுதியிலே அவர்களெல்லாம் மருத்துவம் என்பதே ஒரு காலங்காலமாக அவர்கள் பரம்பரையாக கற்றறிந்த மருத்துவத்தை தான் இன்றைக்கும் பயன்படுத்துவது என்கிற நிலையிலிருந்து இல்லந்தேடி மருத்துவம் என்பது வந்ததற்கு பிறகு எங்கே எந்த குக்கிராமத்திலே ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் உடனடியாக இந்த வாகனம் செல்லும், மருத்துவர் செல்வார், செவிலியர் செல்வார் என்பதெல்லாம் அந்த மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நான் இங்கே மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவரை அப்பா என்கிற ஒரு செயலியை இப்போது உருவாக்கியிருக்கிறார்கள். கல்லூரி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் என்பது பெத்த அப்பா கூட யாரும் தர்றதில்லை. மாதம் மாதம் எதுக்கு பொம்பளை பிள்ளைக்கு 1000 ரூபா பணம் மாதம் மாதம் என்கிற முறையில் தான் பெத்த அப்பா கூட கேட்பார். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர்கள் கேட்காமலேயே அவர்களுடைய வங்கி கணக்கு செல்லும் என்று சொல்லி, நீங்கள் படித்தால் மட்டும் போதும் என்கிற அளவுக்கு இப்படி பல புதுமையான திட்டங்களை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தி கல்வியிலே, குறிப்பாக பெண் கல்வியில் ஒரு மிக முக்கியமான புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இப்படி பல நல்ல திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார். இந்த திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுவது என்பது தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு, தமிழக மக்களுடைய முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக மிகச்சிறந்த பலனை அளிக்கும் என்பதை நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதை போலவே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் உழைப்பாளி மக்கள் போராடி பெற்றிருக்கக்கூடிய ஏராளமான உரிமைகளை எல்லாம் பறிக்கத்தக்க வகையில் 4 தொகுப்பு சட்டங்களாக உருவாக்கி இன்றைக்கும் அது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு 4 தொகுப்பு சட்டங்கள் என்பது இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது என்று சொன்னால், சிஐடி, தோமுசா உள்ளிட்ட மத்திய தொழிற்சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒன்றுபட்ட கூட்டு எதிர்ப்பை தெரிவிக்கிற காரணத்தினாலே தான் அந்த தொழிலாளர் விரோத சட்டங்கள் என்பது இன்றைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய தொழிலாளர் உரிமைகளை பாதுகாப்பதிலேயும் தமிழக அரசு முக்கியமான பங்கை ஆற்ற வேண்டும். அதை போலவே தேர்தலிலே கொடுத்த ஏராளமான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர் உட்பட எல்லோருமே சாதனை பட்டியல்களை எல்லாம் தொடர்ந்து கூட்டங்களிலே சொல்லுகிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு, மிச்சமிருக்கிற கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு தமிழகத்திலே மக்கள் மத்தியிலே இருக்கிறது என்பதை முதல்வர்களுடைய மேலான கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதன் மூலமாக எப்படி 21ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழகத்திலே மாபெரும் வெற்றியை இந்த அணி பெற்றதோ, அதை போலவே
2027 தேர்தலிலும் சந்தேகத்துக்கிடமின்றி மாபெரும் வெற்றியை ஈட்டக்கூடிய வகையில் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு தொடர்ந்து மாநில முதலமைச்சர் அவர்கள் முன்முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோளை தெரிவித்து, மீண்டும் ஒருமுறை அவர் பல்லாண்டு காலம் நலமுடன் வாழ வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.